வெல்கம் டு பென்ட்ரைவ் ஸ்டடி. நான் கார்த்திக் ராஜ் பேசுகிறேங்க. இன்னைக்கு நம்ம உங்களுக்கு தெரியுமா அப்லோட் பண்ணுறோம். தமிழ்நாடு நியூ டெக்ஸ்ட் புக்ஸில் 6வதுலேருந்து 12வது வரைக்கும் சயின்ஸ் மட்டும் அறிவியல் சம்மந்தமாக 944 பாக்ஸஸ் இருக்குது. அது ஸ்டாண்டர்ட் வைஸ் நான் கீழே ஸ்ப்ளிட் அப் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி பேஜ் நம்பர் 2ல் நான் இப்படி கொடுத்துருக்கேன். ஸ்டாண்டர்டில் எவ்வளோ பாக்ஸஸ் இருக்குது, பேஜ் நம்பர்ஸ்னு சொல்லிட்டு உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கோங்க. இதில் 6லேருந்து 10 வரைக்கும் இருக்கும். செகண்ட் பேஜில் 11th அண்ட் 12th இருக்கும். சரி, 11th அண்ட் 12th சப்ஜெக்ட் வைஸ் இருக்கும். சரியா? இயற்பியல், வேதியியல், தாவரவியல், விலங்கியல்னு சொல்லிட்டு நீங்கள் கோத்ரூ பண்ணிக்க வேண்டியதான். இது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்களுக்கு நான் புதுசாக சொல்ல விரும்பலை. இந்த டுயூனோ உங்களுக்கு தெரியுமாவும் புக் பேக் கொஸ்டினும் மேஜர் ரோல் ப்ளே பண்ணுதுங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்னாலும் சரி தான், வரப்போகிற டிஎன்பி அசஸர்னாலும் சரி தான், தமிழ்நாடு சம்மந்தமாக எந்த எக்ஸாம்னாலும் இந்த உங்களுக்கு தெரியுமா புக் பேக் கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதிலிருந்து தான் கொஸ்டின் அப்படியே ஸ்ட்ரைட்டாக தூக்கி போடுறாங்க. சார் இதை மட்டும் படிச்சுட்டு போனால் மார்க் எடுத்துடலாம்னா அது அது ஒர்க் அவுட் ஆகாது அந்த ஃபார்முலா. சரியா? நீங்கள் ஃபுல்லாக தனித்தனியாக தான் படிக்கணும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு டாப்பிக்லேயும் கவர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் சிந்து சமவெளி நாகரிகம்னு வச்சுக்கிங்களேன். அந்த டாபிக் எடுத்து நம்ம தமிழ்நாடு ஸ்கூல் புக்கில் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு கண்டுபிடிச்சி அதை நோட்ஸ் எடுத்து அதில் உங்களுக்கு தெரியுமா இருக்கும். ஸோ அந்த தலைப்புக்குள்ளேயே இருக்க உங்களுக்கு தெரியுமா போட்டு நம்ம நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டா தான் தட் வில் பி யூஸ்ஃபுல். இந்த டாக்குமெண்ட்லாம் எதுக்குன்னா ஃபார் ரிவிஷன் பர்பஸ். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் அப்படி தான், புக் பேக் கொஸ்டினும் அப்படி தான், எல்லாமே அப்படி தான். நீங்கள் வந்து அந்த தலைப்பு படிக்கிறப்பயே அதுக்குள்ளே கொண்டு வந்துடணும். இதெல்லாம் அப்போ தான் வந்து அது ஒர்க் ஆகும், இல்லைன்னா ஒர்க் ஆகாது. பட் எனிவே இது நீங்கள் ரிவிஷன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? அதே மாதிரி என்கிட்ட எல்லா பிகினர்ஸும் கேட்குற கேள்வி, சார் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது? அப்படி அவங்களுக்கு நான் கொடுக்குற பதில் வந்து இதான். இது மாதிரி டாக்குமெண்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரியுமா புக் பேக் கொஸ்டின்னு அதை ஃபுல்லாக கோத்ரூ பண்ணுங்கள். முதல்ல கோத்ரூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு டாப்பிக்காக எடுத்து பண்ண சொல்லிட்டு. சரியா? அதாவது முதலும் தான் கடைசியும் தான். முதல்ல புக் பேக் கொஸ்டின்ஸ், டு யூ நோ, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 3 டாக்குமெண்ட்டையும் டவுன்லோட் பண்ணிக்கணும். சரியா? அறிவியல், சமூக அறிவியல், அதே மாதிரி புக் பேக் கொஸ்டினில் சமூக அறிவியல் டவுன்லோட் பண்ணிவிட்டு, புக் பேக் கொஸ்டினும் டவுன்லோட் பண்ணிவிட்டு, அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை அந்த 5 டாக்குமெண்ட்டையும் ஃபுல்லாக கோத்ரூ பண்ணணும். கோத்ரூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சிலபஸை ஓப்பன் பண்ணணும். சிலபஸை பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஸ்கூல் புக்கில் எங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்து நோட்ஸ் எடுத்து ஃபுல்லாக நோட்ஸ் எடுத்து முடிச்சிருவீங்களா? அதுக்கப்புறம் கடைசியாக அதே மாதிரி இந்த 5 டாக்குமெண்ட்டில் முடிக்கணும். இதே மாதிரி டூ யூ நோ இந்த டாக்குமெண்ட் எடுத்து வச்சுக்கிட்டோம். அதே மாதிரி புக் பேக் கொஸ்டின் எடுத்து வச்சுக்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை இது பண்ணணும். முதலும் இதான். சரி, அப்படி இருந்தால் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி வேலை ஈஸியாக. சரிங்க, நிறைய டைம் இருக்குது, கோத்ரூ பண்ணுங்கள். நானும் டாபிக் வைஸ் கவர் பண்ணுறேன். நம்ம முன்னாடி நான் சொல்லியிருக்கேன், சாம்பிள் வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். அதே மாதிரி மொத்தம் நியூ சிலபஸ் படி ஒரு 75 to 80 டாபிக்ஸ் இருக்குது. நான் அதை வந்து கவர் பண்ண பார்க்குறேன். இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு டாப்பிக்காக எடுத்து அதில் இருக்கிற டு யூ நோ, அதில் இருக்கிற புக் பேக் கொஸ்டின், அதில் இருக்கிற ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாத்தையும் எடுத்து போட்டால் நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம் வரப்போகிற எக்ஸாமுக்கு என்ன கொஸ்டின் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். சரி, நான் அடுத்த இதில் வந்து இதே மாதிரி சமூக அறிவியல் அப்லோட் பண்ணிடுறேன். அதை நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கோங்க. சரியா? We will meet in next class. Thank you.